ராமசாமி சரோஜா 2 பேரும் காட்டுக்குள்ள சின்னதாக ஒரு டென்ட்டு போட்டு அதில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட சில ஆடுகள் இருந்துச்சு. ராமசாமி தினமும் காலையில் ஆடுகளை ஓட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போவான். நிறைய புல்லு இருக்கிற இடமா பார்த்து ஆடுகளை மேய விடுவான். கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் போனதும் காட்டில் இருக்க சில விறகுகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்படி அவன் எடுத்துட்டு வந்த விறகுகளை வச்சுட்டு சரோஜா கிட்ட இப்படி கேட்டான். சரோஜா, ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னான். ராமசாமி ஆடுகளை அங்கே மேய விட்டுட்டு வீட்டுக்கு வந்து காலையில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்பவும் அங்கேயே போயிடுவான். அப்படி ராமசாமி சாயங்காலம் ஆனதும் மேய்ஞ்ச ஆடுகள் எல்லாத்தையும் திரும்பவும் குகைக்கு கூட்டிட்டு போவான். அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு குகை இருந்தது. ஆடுகளை பத்திரமா தங்க வைக்கணும்னு ஆடுகள் எல்லாத்தையும் அந்த குகைக்குள்ள நிற்க வச்சான். அதுங்களுக்கு தேவையான உணவை அன்னைக்கு நைட்டே போட்டுடுவான். அப்படி அங்கிருந்து வந்ததும் ராமசாமி அன்னைக்கு நைட்டு அந்த டென்ட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கினான். மறுநாள் காலையில் ராமசாமியை தேடி ஆட்டு வியாபாரி ஒருத்தர் வந்திருந்தார். இங்கே பாருப்பா, உன்கிட்ட ஆடுகள் இருக்கிறதா ஊருக்குள்ளே சொன்னாங்க. ஆமாம், உன்கிட்ட இருக்கிற ஆடுகளை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ராமசாமியும் ஆடுகளை மரத்துக்கடியில் நிற்க வச்சிருந்தான். அவர்கிட்ட இப்படி சொன்னான். அண்ணன், என்கிட்ட இவ்வளோ ஆடுகள் தான் இருக்குது. உங்களுக்கு எத்தனை ஆடு வேணுமோ சொல்லுங்க, கொஞ்சம் விலைய மட்டும் பார்த்து சொல்லுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி ராமசாமி கேட்டான். அதுக்கு அந்த ஆட்டு வியாபாரி, எனக்கு 2 ஆடு மட்டும் போதும், 4000 ரூபாய் தரேன், நாளைக்கு வந்து ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே சில நாட்கள் போச்சு. ராமசாமியும் வழக்கம் போல காலையில் ஆடுகளை காட்டுக்குள்ளே ஓட்டிட்டு போனான். அன்னைக்கு சாப்பிட வந்தவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரோஜா அவனுக்கு மட்டன் ஊறுகாயை வச்சிருந்தா. ராமசாமி சாப்பிட்டு முடிச்சான். சரோஜா ஒரு மரத்துக்கடியில் கட்டிலில் உக்காஞ்சிக்கிட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்ச ராமசாமி சரோஜா கிட்ட வந்தான். சரோஜா, சாப்பிடும்போது கேட்கலான்னு நினைச்சேன், தொட்டுக்க ஒரு ஊறுகாய் வச்சிருந்தியே, சும்மா சொல்லக்கூடாது, அதோடைய ருசி ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், யாருக்கிட்ட இருந்து ஊறுகாயை வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ராமசாமி சரோஜா கிட்ட கேட்டான். அதுக்கு சரோஜா, அதுவாங்க, கவிதாக்கா வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க கடையிலிருந்து வாங்கிட்டு வந்ததா அந்த மட்டன் ஊறுகாயை கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தேன், ருசி ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, அதான் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே சில நாட்கள் போச்சு. அவங்க 2 பேரும் டென்ட்டை விட்டு ஒரு குகைக்குள்ளே வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. அந்த குகை ரொம்ப தாராளமாக இருந்துச்சு. ராமசாமி வழக்கம் போல காலையில் சீக்கிரமாகவே எழுந்து ஆடுகள் எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ளே ஓட்டிட்டு போனான். அன்னைக்கு நைட்டு ராமசாமி இப்படி சொன்னான். சரோஜா, நம்ம ஏன் மட்டன் ஊறுகாய் செஞ்சு காட்டுக்கு வெளியே விற்கக்கூடாது? அப்படி செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்கும். ஆடை வேற யாருக்கோ கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம செய்யலாம் இல்லை, யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் நிம்மதியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் சரோஜா இப்படி சொன்னான். நீங்கள் சொல்கிறதும் உண்மைதாங்க, நான் இப்போவே மட்டன் ஊறுகாய் செஞ்சு விற்கலான்னு நினைக்கிறேன். ஆடுகள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு லாபம் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். நீங்கள் உடனே ஒரு ஆட்டை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். ராமசாமி சரோஜா கிட்ட, சரோஜா, ஆட்டை உரிச்சாச்சு, சின்ன சின்ன துண்டாக வெட்ட வேண்டியது தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சரோஜா, சரிங்க, நீங்கள் சின்ன துண்டாக வெட்டி எடுத்துட்டு வாங்க, நான் போய் மசாலாவை தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா சரோஜா. கொஞ்ச நேரத்திலேயே ராமசாமி ஆடுகளை துண்டு துண்டாக வெட்டினான். ஒரு வழியாக ஆட்டை துண்டு துண்டாக வெட்டியாச்சு. இதை எடுத்துட்டு போய் சரோஜா கிட்ட கொடுத்தா சீக்கிரமாகவே மட்டன் ஊறுகாவை செய்ய ஆரம்பிச்சுடுவா, இனிமே நல்ல காலம்தான் அப்படின்னு நினச்சான். அப்படி வந்ததும் சரோஜா இப்படி சொன்னான். சரிங்க, நீங்கள் போய் ஆடுகளை மேய்க்க கிளம்புங்க, நேரமாகுது இல்லை, இந்த மட்டனை நான் ஊறுகாய் செஞ்சு வைக்கிறேன், நீங்கள் வந்ததும் சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பாட்டிலில் போட்டு விற்கலாம் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் போனதும் சரோஜா அந்த ஆட்டு துண்டுகளை சுத்தம் செஞ்சு மட்டன் ஊறுகாயை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதோடைய வாசனை ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ராமசாமி வந்ததும், சரோஜா, மட்டன் ஊறுகாய் ரெடியாக இருக்குது போல, பார்க்குறதுக்கே ரொம்பவும் ருசியாக இருக்குது, நாக்கில் எச்சு ஊறுது, சீக்கிரமாக எனக்கு போட்டு கொடுமா,
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமசாமி கேட்டான். சரோஜாவும் ஒரு தட்டில் சாப்பாட்டை போட்டு மட்டன் ஊறுகாயை போட்டு கொடுத்தான். அதோடைய ருசி ராமசாமிக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. சரோஜா மட்டன் ஊறுகாய் பாட்டிலை எடுத்துட்டு வந்து காட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல வச்சு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சா. அங்கே வந்த ஒருத்தவங்க இப்படி கேட்டாங்க, ஆமாம்மா, புதுசாக ஊறுகாய் கடை போட்டு இருக்க போல, உன்னை நம்பி எப்படி ஊறுகாய் வாங்குறது? நல்லா இருக்குமா இல்லையா? ஒரு பாட்டிலோடைய விலை 100 ரூபாயா அப்படின்னு சொல்லி சரோஜா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு சரோஜா, ஆமாம் அக்கா, ஒரு பாட்டில் 100 ரூபா தான். ஆடுகளை கூட நாங்கள் சொந்தமாக தான் வளர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே தயார் செஞ்ச மட்டன் ஊறுகாய் இது. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்பவும் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்படி சரோஜாவுடைய கடையில் நிறைய பேர் வந்து அந்த மட்டன் ஊறுகாயை வாங்க ஆரம்பித்தாங்க. சரோஜாவும் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. சில நாட்கள் போச்சு. சரோஜா அந்த மாதம் லாப பணத்தை ராமசாமி கிட்ட கொடுத்துட்டு இப்படி சொன்னான், பார்த்தீங்களாங்க, இந்த மாதம் நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. நீங்கள் கொடுத்த யோசனையால் தான். நம்ம தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சால் சீக்கிரமாக முன்னேறிடலாம் அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் ராமசாமி எப்பவும் போல் ஆடுகள் எல்லாத்தையும் காட்டுக்குள்ளே ஓட்டிட்டு போய் நல்லா மேய வச்சு திரும்பவும் ஆடுகள் எல்லாத்தையும் அந்த குகைக்குள்ளேயே கூட்டிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு அந்த ஆடுகளுக்கு தேவையான புல்லையும் போட்டான். அவங்க கண்ணுக்கு ஆடுகள் தெய்வமாக தெரிஞ்சுது. இந்த பக்கம் சரோஜா தினமும் அவளுடைய கடையில் ஊறுகாய் பாட்டில் காலியாகிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அவ செய்கிற அந்த மட்டன் ஊறுகாயோடைய ருசி அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது. நல்ல லாபமும் வந்தது. சரோஜா வழக்கத்தை விட அதிகமாகவே மட்டன் ஊறுகாயை தயார் செய்ய ஆரம்பித்தா. அவளுடைய வியாபாரம் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்லேயே அவங்க 2 பேரும் ஒரு வாடகை வீட்டுக்கு வந்தாங்க. ராமசாமி இப்படி சொன்னான், நம்ம ஒரு வழியாக வாடகை வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஊருக்குள்ளேயே இந்த கடையை போட்டால் இன்னும் அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் ராமசாமி. சரோஜாவும் ஊருக்குள்ளேயே சின்னதாக அந்த ஊறுகாய் கடையை போட்டா. அப்படி சரோஜா ஊருக்குள்ளே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஒரு பாட்டி இப்படி சொன்னாங்க, ஒரு வழியாக ஊருக்குள்ளேயே உன்னுடைய ஊறுகாய் கடை வந்துடுச்சு. இல்லைன்னா காட்டுக்கு வந்து இந்த ஊறுகாயை வாங்க வேண்டியதாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் எந்த நேரம் வேணாலும் ஊறுகாயை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. அப்படி சரோஜா தான் கடையில் நின்று வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அங்கே வந்தவர்கிட்ட சரோஜா இப்படி கேட்டா, வாங்க அண்ணன், உங்களுக்கு 1 பாட்டில் வேணுமா 2 பாட்டில் வேணுமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவர், இங்கே பாருமா, நான் பக்கத்து கிராமத்தில் சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கேன். என் கடைக்கு வரவங்க உன் மட்டன் ஊறுகாய் தான் இருக்குதான்னு கேட்குறாங்க. நீ நாளையிலிருந்து தொடர்ந்து என் கடைக்கு 10 பாட்டில் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படி சரோஜா ஆரம்பித்த மட்டன் ஊறுகாய் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. சரோஜாவும் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.